யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது, சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு: 1 ராமன், 2 பீஷ்மர், 3 பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதியாக தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். ஐந்து ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உருடம் இருக்கும் போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களை அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். சின்னையா அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழிபறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தைலாபுரம் பணியூர் என்று வெற்றி பிளந்து விட்டீர்களே. 7 கட்சிக்காக உயிர் துறந்த 21 ஆண்மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரையிலும் அடி, உதை, சிறை, சித்திரவதை, உறுப்புகள், உடைமைகள் என்ற லட்சக்கணக்கான தொண்டர்களின் இழப்பிற்கு இதுதான் பரிசா?